இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் வந்து எப்படி வந்து அவங்க அவேராக இருக்கலாம், எல்லாம் நிஜமாலே அவங்க சொல்கிறலாம் உண்மையாக இல்லை பொய்யா இருக்கலாம். இட் இஸ் அ பிஸ்னஸ் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஸோ எந்த பிஸ்னஸாக இருந்தாலுமே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்க தான் செய்யும். ஸோ ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் என்னை நம்பி கொடுத்த கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 10,000. ஆப்ஷன்ஸ் லேர்ன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ட்ரேட் எடுக்கிற ஆப்ஷன்ஸில் 6,000 rupees ப்ராஃபிட்டு. அந்த மகான் படத்தில் அந்த பணத்தெல்லாம் அப்படி வச்சுட்டு விக்ரம் நடந்து வர அது வந்து ஸ்டோரியில் வருது. சரி, அன்னைக்கு என்ன ஆனிச்சுன்னா, நான் வந்துட்டு அந்த ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ணேன். அடுத்த 30 minutesல எனக்கு இன்னொரு ட்ரேடு வந்துட்டு மாட்டினுச்சு. அதை எடுத்தேன், வந்த ப்ராஃபிட்ஸ் அப்படியே போயிடுச்சு. 1 o'clock ஸ்டேட்டஸ் டெலிட். 1 o'clock ஸ்டேட்டஸ் டெலிட். நான் டெலிட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, பையன் அடி வாங்கிட்டான் ஆப்ஷன்ஸில். இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ஒரு விஷயம் எடுத்தோம்னா, இல்லை நிறைய டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. ஆப்ஷன் ட்ரேடிங்காக இருக்கட்டும், ஸ்விங் ட்ரேடாக இருக்கட்டும், இல்லை லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம், இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு. ஸோ இப்படி இருக்கிறப்போ ஃபஸ்ட்டு ஒரு பர்சன் உள்ளே வரப்போ அவங்க எது எடுக்கலாம், அதை பற்றி ஒரு ஸ்மால் டீட்டெயில் எல்லாத்த பற்றி சொல்ல முடியுமா? ஒரு ஸ்மால் டீட்டெயில் அப்போ ஸ்விங் ட்ரேட் அம்மா லாங் அதை பற்றி ஃபுல்லாக சொல்ல முடியுமா? ஸ்விங் ட்ரேட்னா என்ன, ஆப்ஷன் ட்ரேடிங்னா என்ன, லாங் டேர்ம், ஷார்ட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆப்ஷன் ட்ரேடிங்னு ஃபஸ்ட்டு எதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதை ஹெட்ஜிங் பர்பஸ் தான் கொண்டு வந்தாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கார் வாங்குறது நம்ம என்ன பண்ணுறோம், இன்சூரன்ஸ் போகிறோம். ஸோ அந்த இன்சூரன்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ப்ரீமியம் பே பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் சப்போஸ் நம்ம காருக்கு ஏதாவது டேமேஜ் ஆனிச்சுன்னா அந்த இன்சூரன்ஸ்னால ஒரு பெரிய அமௌண்ட் நம்மளுக்கு கிளைம் ஆகுது, காரை நம்ம சேஃப்டி பண்ணிக்கிறோம். ஸோ அதேமாதிரி நீங்கள் எடுக்கிற அந்த ஈக்விட்டி தான் உங்களோட கார் மாதிரி. ஸோ நீங்கள் ஒரு ஷேர் வாங்குறீங்கன்னா அதுதான் உங்கள் கார். ஸோ அந்த காருக்கு நான் இன்சூரன்ஸ் போடணும். ஸோ அதுதான் ஆப்ஷன்ஸ். ஸோ நான் ஒரு 10 lakhsக்கு ஒரு ஈக்விட்டி வாங்குறேன்னா அது சேஃப்டி பர்பஸ்க்கு நான் இன்சூரன்ஸ்னு ஒன்று போடணும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ். ஸோ இதை தான் என்னென்னு பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ஜிங் பண்ணுவாங்க. ஈக்விட்டியில் பை பண்ணுவாங்க, ஆப்ஷன்ஸில் பிஇ சைடில் ஒரு ட்ரேட் எடுப்பாங்க. ஸோ சப்போஸ் ஈக்விட்டி எனக்கு ஏறலைனாலும் இந்த பிங்கிற இன்சூரன்ஸ் வந்து எனக்கு கவர் பண்ணி கொடுக்குன்னு இந்த மாதிரி ஹெட்ஜிங் பர்பஸ் கொண்டு வந்தது தான் ஆப்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அது டே டு டே லைஃப்பில் என்ன ஆயிடுச்சுன்னா, கம்மி ரேட்லேயே நம்மளுக்கு அதிகமான ப்ராஃபிட் கிடைக்குது. இன்சூரன்ஸும் நம்ம கம்மியாக பே பண்ணிகிட்டு இருப்போம், ஒரு நாள் பல்காக கிடைக்கும். அதே தான் ஆப்ஷன்ஸும், கம்மியான ப்ரைஸ் பே பண்ணுவோம், பல்கான ப்ராஃபிட் வரும். ஸோ எடுத்தோடனே ஆப்ஷன் ட்ரேடிங் பே பண்ணுறதுங்கிறது நாட் அட்வைசபிள். ஸ்விங்கில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஈக்விட்டி ஸ்விங் தான் ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் எல்லாத்துக்குமே. ஸோ அதிலே நீங்கள் ப்ராஃபிட் பண்ண முடியல, கன்சிஸ்டன்சி கொண்டு வரலன்னா ஆப்ஷன்ஸில் கம்பல்சரி கொண்டு வர முடியாது. இந்த மாதிரி நீங்கள் சொன்ன ட்ரேட்ஸாக இருக்கும், அதெல்லாம் ஃபஸ்ட்டு எப்படி எங்கே போய் அப்ரோச் பண்ணி எப்படி கற்றுக்கலாம் இதெல்லாம்? ஸோ இதை நீங்கள் கற்றுக்கணுங்கிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு மென்டார் வேணும். ஸோ நானாக செல்ஃபாக கற்றுப்பேங்கிறது இங்கே நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க, அது நடக்காது ப்ரோ. எங்கள்கிட்ட வரவங்களே நிறைய பேர் யூடியூப்பில் பார்த்து கற்றுக்கிட்டு இருந்தேன். எனக்கு டாபிக்ஸ்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு இன்னொன்று கற்றுக்கிட்டு இருக்கேன், அப்புறம் சம்மந்தமே இல்லாமல் இன்னொரு டாபிக் கற்றுக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ ஒரு ரேண்டமாக ஸ்ப்ளிட் ஆகி கிடக்கிற இடத்துல போய்ட்டு நீங்கள் லேர்ன் பண்ணுறதோட ஒரு ப்ராப்பர் மென்டாரை நீங்கள் பிடிச்சி ஒரு நல்ல கைடன்ஸோடு நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் கற்றுக்க முடியும், நல்லா ப்ராஃபிட்டபுள் ஆக முடியும். ஸோ அதனால் எப்போதுமே பிளைண்டாக நீங்கள் ட்ரேட் பண்ணுறதோ இல்லை வந்துட்டு வித்தவுட் எனி ரேண்டமான ஏதோ ஒரு டாபிக்ஸை லேர்ன் பண்ணிட்டு டக்குன்னு போயிட்டு மார்க்கெட்டில் உங்களோட பர்ஃபார்மன்ஸை காட்டுறேன் அப்படின்னு போனீங்கன்னா கண்டிப்பாக லாஸஸ் தான் ஆகுங்க. ஸோ எங்களோட மெயின் மோட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரேடிங்னு எடுத்துக்கோங்க, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஒரு பேசிக் ஸ்டாட்ஸ் எடுத்தோன்னா ட்ரீம் லெவனில் 20% ஆஃப் த இந்தியன் பாப்புலேஷன் இருக்குது. 146 crores இருக்குன்னா 20% ட்ரீம் லெவனில் இருக்காங்க. ஆனால் வெறும் 3% தான் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்காங்க. அதுலேயும் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிமேட் அக்கௌண்ட்ஸ் எங்கே இருக்குன்னா நார்த் சைடில் தான் இருக்குது. ஸோ எங்களோட மெயின் மோட்டிவ் என்னென்னா, சவுத் சைட்லேயும் ஒரு பிராண்ட் இருக்குது, ஸோ நாங்களும் ஸ்ட்ராங் தான் சொல்லிட்டு எங்களோட கம்யூனிட்டியும் பீப்புள்ஸையும் சேர்ந்து கூட்டிகிட்டு போகணும். இதுதான் எங்களோட மோட்டிவ். ஸோ சவுத்தும் ட்ரேடிங்கில் பெஸ்ட்டு, இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் பெஸ்ட்டு தான் அப்படின்னு கொண்டு வரது தான் எங்களோட மோட்டிவ். ஸோ கூடவே சேர்ந்து கொண்டு போகிறதும் இல்லாமல் ட்ரேடிங்கை வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஒரு இதாக பார்க்குறாங்க, ரொம்ப பயங்கரமாக பார்க்குறாங்க. ஸோ ட்ரேடிங்னாலே லாஸ் தான் ஆவாங்க, போனால் வந்துட்டு மொத்த ஃபைனான்ஸு காலி ஆகிடும். அப்படி இல்லாமல் ட்ரேடிங்கை வந்துட்டு நீங்கள் ஒரு ஃபன் ஆக்டிவிட்டியாக எடுத்துக்கிட்டு நீங்கள் ரொம்ப ஜாலியாக லேர்ன் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் லெத்தார்ஜிக், அதுக்குன்னு ரொம்ப லெத்தார்ஜிக்காக கிடையாது, நீங்கள் ஒரு ஃபன்னான மைண்ட் செட்டில் உங்களால் ஒரு ப்ராஃபிட்டபுள் ஆக்க முடியுங்கிறது எங்களோட ஒரு மோட்டிவில் ஒரு ஒன் ஆஃப் த. ஆனால் இந்த ட்ரேடிங்கை வந்து ஒருத்தர் ப்ரொஃபஷனலாக எடுத்து பண்ண முடியுமா, இல்லை இது ஒரு சைடஸ்லாம் மட்டும்தான் பண்ண முடியுமா? நான் என்னோட பர்சனலாக சொல்லணும்னா, நான் சைடஸ்லாம் தான் உள்ளே வரணும்னு நினச்சேன். ஓகேங்களா, நான் சைடஸில் தான் உள்ளே எனக்கு கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ சைடில் வந்துட்டு நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். பட் டே டு டே லைஃப்பில் எனக்கு இது செட் ஆனதுனால நான் அதை மெயினாக மாற்றிக்கிட்டேன். ஏன்னா எனக்கு ஃபேமிலி சப்போர்ட் இருந்துச்சு, எனக்கு எனஃப் டைம் கொடுக்குறாங்க. ஸோ நான் மேலே வர்றதுக்கான எனக்கு டைம் கிடைக்கிறதுனால நெக்ஸ்ட் எடுத்து ப்ரெஷர் எனக்கு எதுவும் இல்லை. நான் ஃபேமிலிக்கு கொடுக்கணும்னோ இல்லை வந்துட்டு எனக்கு அடுத்து மேரேஜோ நெக்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் எனக்கு ப்ரெஷர் இல்லை. ஸோ அதனால் நான் டைம் எடுத்து கற்றுக்கிட்டு நான் அதை ஃபுல் டைம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் ரெடி ஆனேன். இது ஒருத்தருக்கு இண்டிவிஜுவலுக்கு வந்துட்டு வேறு மாதிரி மாறும். சில பேர் வீட்டில் வந்துட்டு ப்ரெஷர் இருக்கும், டைம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்போல்லாம் வந்துட்டு அவங்க இதை வந்து ஃபுல் டைமாக யோசிக்கணுங்கிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு எல்லாமே செட் ஆகுதா, இதை வந்துட்டு சைடர்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறது பெட்டரா இல்லை ஃபுல் டைமாக எடுத்துகிட்டு போகணுமா, அவங்களோட சுச்சுவேஷன் சரௌண்டிங்ஸை வச்சு தான் அவங்க வந்துட்டு முடிவு பண்ணணும். ஸோ இது வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் கெட் ரிச் குயிக் ஸ்கீம்னுங்கிற மாதிரி கிடையாது. எல்லாமே
எல்லாமே ஸ்லோ ஸோ ப்ராசஸ். ஒரு இன்ஜினியரிங்னு ஒரு ப்ரொஃபஷன் எடுத்தாலும் 4 இயர்ஸ் டைம் எடுக்குது. கிராஜுவேட் ஆகிட்டு தான் ஒரு ஒர்க்குக்கு போகிறோம். எம்பிபிஎஸ்னு எடுத்திங்கன்னா 5 இயர்ஸ் ஆகுது. ஸோ ஆனால் ட்ரேடிங் மட்டும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்றைக்கி நான் கிளாஸில் படிச்சிட்டேன்னா நாளைக்கு வந்து எனக்கு ப்ராஃபிட் வரணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அது வந்து தப்பான விஷயம். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் இந்த ஸ்டேஜில் இப்போ நாங்கள் இங்கே உட்காந்துருக்கோம்னா எங்களுக்கு 4 இயர்ஸ் டைம் எடுத்துச்சு. ஸோ ட்ரேடிங்கும் ஆப்வியஸாக டைம் எடுக்க தான் செய்யும். ஸோ அந்த டைம் கொடுக்க ரெடி, எனக்கு சுச்சுவேஷனும் ஓகேவாக இருக்குன்னா தாராளமாக ஃபுல் டைம் ஆகிடுங்க. அப்படி இல்லை நான் ஒர்க்கு போயிட்டுருக்கேன், எனக்கு ஃபேமிலி சுச்சுவேஷன் ப்ரெஷர் இருக்குன்னா அந்த ப்ரெஷரை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள், உங்களோட கமிட்மெண்ட்ஸை ஃபஸ்ட்டு முடிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேடிங்கை ஃபுல் டைமாக எடுக்கிறத பற்றி யோசிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் சிக்மா டேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லி தரீங்க, நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அவங்களோட எப்படி இருக்குது, ரிசல்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது? ரிசல்ட்ஸ்லாம் பற்றி பார்க்கணுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். எங்கள் சைட்லேருந்து நாங்கள் ரிசல்ட்ஸ் பார்க்கணுன்னா கண்டிப்பாக டெய்லி வந்துட்டு எங்கள் கிளைண்ட்ஸ் எங்களுக்கு அனுப்புகிற ப்ராஃபிட்ஸ் வந்துட்டு எங்களோட டே இன்கம்ப்ளீட்டாக இருக்க டே வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. ஏன்னா ஒரு சில கிளைண்ட்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம், ரியல் ட்ரேட்லேயே வந்துட்டு 100% ப்ராஃபிட் பண்ணுறவங்களாம் இருந்திருக்காங்க. எங்கள் சைடில் லைக் 1 லேக் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 1 லேக் ப்ராஃபிட் பண்ணுறது. அண்ட் வந்துட்டு ரெகுலராக அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு எங்களோட டீச்சிங்னால அவங்களோட இன்ட்ரெஸ்ட் இந்த அளவு டெவலப் ஆகிருக்குனுங்கிறத பார்க்குறப்ப ரொம்ப பெருமையாக இருக்கும். அண்டு அவங்க ரியல் ட்ரேட்ஸாக இருந்தாலும் சரி, டெமோ ட்ரேட்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்துட்டு ஒரு நல்ல ப்ராஃபிட்ஸ் பார்க்குறப்ப எங்களுக்கு பெருமையாக இருக்குது. நம்ம சொல்லி கொடுத்தவங்க நம்ம கிளைண்ட்ஸ் வந்துட்டு பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்னொருத்தவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குற அளவு அவங்க க்ரோத் ஆகிருக்காங்கிறப்போ எங்களுக்கு அவங்கள பார்க்குறப்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மள்ட்ட ட்ரெயினர்ஸ் இருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ சிக்மா ட்ரேடர்ஸ்ன்னு இருக்கும்போது ட்ரெயினர் நம்மள்ட்ட இருக்காங்க. ஸோ அந்த ட்ரெயினர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட கிளாஸ் படித்தவங்க தான். ஸோ அவங்கள நம்ம ட்ரெயின் மட்டும் பண்ணுறது இல்லாமல் அவங்கள ப்ராஃபிட்டபிளாகவும் ஆக்கி அவங்கள ஒரு 5 to 6 months அவங்கள நாங்கள் ட்ரேடும் பண்ண வச்சு இதில் ஒரு பொட்டன்ஷியல் இருக்குதுன்னு தெரிஞ்சோடனே அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா நம்மள்ட்டே அவங்க வந்து டீமாக சேர்ந்து எங்களோட சேர்ந்தே நம்மள்ட்ட படித்தவங்களே நம்மள்ட்ட சேர்ந்து டீமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மளோட ட்ரெயினர்ஸாகவும் இருக்காங்க. ஸோ எவ்வளோ மாதம் நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க? லைக் இப்போது நான் உள்ளே வரேன் உங்கள் ஜிக்மா ட்ரேடர் ஸ்கூல்னால் எவ்வளோ மாதத்தில் நான் என்னென்னலாம் கற்றுப்பேன், எப்படி கற்றுப்பேன்? ஸோ கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றுமே தெரியாமல் வரீங்கன்னா உங்களுக்கு கோர்ஸ் வந்துட்டு அரௌண்டு 2 months ரன் ஆகும். ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு லீவ் விட்ருவோம். நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணியிருக்கீங்கன்னா இப்போ வீக் டேஸில் ஹவர்லி ஒரு நாளைக்கு 1 hour உங்களோட ஃப்ளெக்சிபிள் டைமில் தான் கொடுக்குறோம். அதுவும் 1-on-1 மட்டும் தான் கொடுக்குறோம். எல்லா மாதிரியும் நாங்கள் குரூப் செஷன் வந்துட்டு நாங்கள் கண்டக்ட் பண்ணுற போகிறது கிடையாது. ஏன்னா எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஒன்று ரெக்கார்டட் செஷன் கொடுத்துட்றாங்க, இல்லாட்டினா வந்துட்டு ஒரு பெரிய குரூப் ஒரு 10 பேர் 20 பேர் இருக்கிற இடத்துல ஒரே தடவை எடுத்துகிட்டு விட்டுறாங்க. அதுவும் இப்போ ரெசார்ட்லாம் வச்சு வச்சு பண்ணி அது கொஞ்சம் ஃபேமஸாக போயிட்டு இருக்கு. ஓ ரெசார்ட்லலாம் வச்சு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அப்படி ட்ரேட் பண்ணுறதெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு அந்த லெவலுக்குலாம் போக வேண்டாம். நம்ம வந்துட்டு குவாலிட்டியை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்துட்டு 1-on-1 செஷனை மட்டும் நம்ம எய்ம் பண்ணி அவங்கள நாங்கள் பர்சனலைஸ்டாக நாங்கள் வந்து ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டோட்டல் டியூரேஷன் 2 months ப்ரோ. இந்த ஃபஸ்ட்டு மந்த் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபஸ்ட்டு மந்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்செப்ட்ஸ் லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ கான்செப்ட்ஸுங்கிறப்போ ஃபண்டமெண்டல்ஸ், டெக்னிக்கல்ஸ், டெரிவேட்டிவ்ஸ். ஸோ இதில் ஒரு ஸ்டாக் எப்படி ஃபண்டமெண்டலாக பிக் பண்ணணும், அந்த ஸ்டாக்கில் எப்படி ட்ரேட் பண்ணணும், ப்ளஸ் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் மந்த் ஃபுல்லாக லேர்ன் பண்ணிவிடுவீங்க. செகண்ட் மந்த் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் மந்தில் ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸ்க்கு நாங்கள் கைடன்ஸ் கொடுப்போம். எப்படி ட்ரேட் பண்ணணும், எதில் ட்ரேட் பண்ணணுங்கிற கைடன்ஸ் கொடுப்போம். ஸோ ஒரு ஃபியூ டேஸ்க்கு அப்புறம் ஒரு 10 to 15 days பார்த்தீங்கன்னா அவங்கள கம்ப்ளீட்டாக நாங்கள் தனியாக ட்ரேட் பண்ண விட்டுருவோம். நீங்கள் கைடன்ஸ் எதுவுமே இருக்காது, நீங்கள் தனியாக ட்ரேட் பண்ணுங்கள். 15 நாள் கழித்து திருப்பி வாங்க. இப்போ நீங்கள் போங்க, தாராளமாக 15 நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அவங்களை தனியாக ட்ரேட் பண்ண விட்டுருவோம். 15 நாளும் மானிட்டர் பண்ணிகிட்டு இருப்போம். மானிட்டர் பண்ணுவோம். ஸோ இந்த டேஸில் ஏன் வந்து நாங்கள் சஜஷன்ஸ் கொடுக்க மாட்டோம்னா, ஏன்னா படித்த கான்செப்ட்ஸை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா எங்களுக்கு தெரியணும்ல. ஸோ நான் சொல்லிக் கொடுக்குறப்ப உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு புரியாமல் தனியாக ட்ரேட் பண்ணும்போது தப்பு பண்ணுறீங்கன்னா யாரும் மானிட்டர் பண்ண இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் எங்கள் கிளாஸே நாங்கள் அதை இன்க்ளூட் பண்ணிவிட்டு ஒரு 15 days நீங்கள் தனியாக ட்ரேட் பண்ணிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சிருவோம். ஸோ அந்த 15 days ரிப்போர்ட் செக் பண்ணுவோம். ஸோ அதில் அவங்க மேபி ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கன்னா அகெயின் கிளாஸஸ்ங்கிறது இருக்கும். ஸோ இந்த 2 monthsங்கிறது நாட் அ கன்ஸ்டன்ட் டைம். மேபி இது வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இப்போ ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூட பண்ணலாமா? ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்க, ஆனால் வந்து அவங்களுக்கு எதுவுமே நாங்களே ஸ்டூடெண்ட்ஸாக இருந்து தான் பண்ணிட்டேன். தாராளமாக பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ்னால் யாரை சொல்கிறீங்க? காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். நாங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ட்ரெயின் பண்ணியிருக்கோம். 12th படிக்கிற பையனுக்கு நாங்கள் டீசெண்டாக ட்ரெயின் பண்ணோம். டிமார்ட் அக்கௌண்ட் வந்து அவங்க மம்மி பேரில் டேடி பேர் அப்படி ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. ஓகே. ஸோ 12th படிக்கிற பையன் வந்து இப்போ இன்ட்ரெஸ்ட் எடுத்து வராங்கிறது இட்ஸ் அ குட் சைன் ஃபார் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட். ஏன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 3% ஆஃப் த பாப்புலேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்காங்க. இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் வர இப்போ யூஎஸ்லலாம் பார்த்தீங்கன்னா 50% பாப்புலேஷன் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்காங்க.
50%. அங்கெல்லாம் வந்து மேனட்டரியாக வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ நம்ம இந்தியாவில் இன்னும் அது மாதிரி வரல. ஸோ சப்போஸ் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் வர ஆரம்பிச்சாங்கன்னா மேபி ஃபியூச்சரில் நம்ம இந்தியன் மார்க்கெட் எங்கேயோ போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்தியாவில் எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்காங்க? 3 to 4%. 3 to 4% ஆஃப் பீப்புள் தான் இருக்குது. அதுலேயும் கோவிட் டைமில் தான் பார்த்தீங்கன்னா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண அக்கௌண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த கோவிட் டைமில். ஏன்னா செகண்டரி சோர்ஸ் ஆஃப் ஒரு இன்கம் தேவை எல்லாருக்கும். ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் இன்கம் அடி வாங்கிடுச்சு கோவிட் டைமில். அப்போது ஒரே ஆப்ஷன் வீட்டிலேருந்து பண்ணக்கூடாது என்ன, ஸ்டாக் மார்க்கெட் தான் பண்ண முடியும். யாரும் வேலை கொடுக்கணும்னு இல்லை, நம்மளே அதை வந்து பண்ணிக்கலாம். ஸோ அப்படிங்கிறப்போ அப்போ தான் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பனிங்கே நிறைய ஆக ஆரம்பிச்சிது நம்ம இந்தியாவில் பொறுத்தவரைக்கும் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறது மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டு லேண்டு அதுதான் நம்ம இந்தியாவை பொறுத்தவரையும். வேறு எதுவுமே ஸ்டாக், அதுவும் சவுத்து தான் மேக்ஸிமம் இன்னும் நம்ம அப்படியே இருந்துகிட்டு இருக்கோம். நார்த்து கூட மேக்ஸிமம் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. ஆனால் நம்ம சவுத் சைட் பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்க நம்மள இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதில் பண்ணிகிட்டு இருக்கோம், கோல்டுலையும் ரியல் எஸ்டேட்லையும் தான் பண்ணிகிட்டு இருக்கோமே தவிர ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகலை. பட் இந்தியாங்கிறது வந்து ஒரு இன்னும் ஸ்கேமாக தான் பார்க்குறாங்க. இந்தியா வந்து ஒரு பெரிய மார்க்கெட் ப்ரோ, அதை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இப்போ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானை பீட் பண்ணி 4th பொசிஷன் 3rd பொசிஷன் சம்திங் நம்ம எக்கனாமியில் இப்போ வந்திருக்கோம். ஜப்பானை பீட் பண்ணியிருக்கோம் இப்போ ரீசெண்டாக. இன்னும் ஒரு 2027 2028 நம்ம 3rd ஜெர்மனியும் பீட் பண்ணி 3rd போயிடுவோன்னு சொல்கிறாங்க நம்மளோட இந்தியன் எக்கனாமி. ஸோ அப்படிலாம் போகும்போது நம்மளோட மார்க்கெட் தான் ஒரு க்ரோயிங் மார்க்கெட்டு. ஸோ வெளியிலேருந்து ஃபாரின் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் இந்தியாவில் உள்ளவங்க ஃபாரெக்ஸை தேடி போகிறோம். ஸோ இது வந்து இன்டர் கனெக்டட் மாதிரி ஒரு விஷயம். ஃபாரெக்ஸ் அப்படி போகிறாங்க. ஃபாரெக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிக்விடிட்டி அதிகம். அகைன் பார்த்தீங்கன்னா அதில் ஃபண்டட் அக்கௌண்ட் இருக்குது. நம்ம ஃபண்டு இருந்தால் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு கிடையாது. நம்மள்ட்ட டேலண்ட் இருந்துச்சுன்னா நம்ம எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி ஃபண்டட் அக்கௌண்ட் எடுக்கலாம். ஃபாரெக்ஸ் தப்பு கிடையாது. பட் க்ரோயிங் மார்க்கெட், க்ரோயிங் எக்கனாமி எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா. இந்தியாவில் எது பூமிங் செக்டாராக இருக்க போகுது தெரிஞ்சுக்கலாமா? ஸோ எங்கள் சிக்மா ட்ரேடர்ஸில் நாங்கள் ப்ரைமரியாக ஃபோக்கஸ் பண்ணுற செக்டார் என்னென்னு பார்த்தீங்கன்னா பவர் ஜென்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ எதனால் பவர் ஜென்ரேஷன் சொல்கிறேன்னா, இப்போ நம்ம ஐடியாக இருக்கட்டும், ப்ளஸ் நம்ம ஃபோனில் இருக்கிற டேட்டாலாம் எதில் சேவ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜில் சேவ் ஆகுது. ஸோ அதுக்கு இருக்கட்டும். ஸோ எதை எடுத்துக்கிட்டாலுமே நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டிங்கிற ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது இந்தியாவில். ஸோ இப்போ நம்ம ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா 240-250 GW இந்தியா ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு 10 yearsல இதை டபுள் பண்ணணும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சப்போஸ் டபுள் ஆனிச்சுன்னா இந்த பவர் ஜென்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் செக்டாருங்கிறது எக்கனாமியோட ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படிங்கும் போது இந்த செக்டாரில் நீங்கள் கம்பெனிஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா NTPCங்கிற ஒரு கம்பெனி இருக்குது, டாடா பவர்னு ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ இந்த மாதிரி NTPC க்ரீன்னு ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு பிரியாணி சாப்பிட்ற காசில் இந்த ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் ஓன் பண்ணலாம். பட் இது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நீங்கள் ஒரு ஷேர்ஸ் நீங்கள் வாங்கி வைக்கிறது மூலியமாக ஃப்யூச்சரில் இதுலேருந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் உங்களால் எடுக்க முடியும். ஸோ ஒன்று பவர் ஜென்ரேஷன் டிஸ்ட்ரிபியூஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரயில்வே செக்டார். ஸோ எதனால் வந்து ரயில்வே செக்டாருங்கிறத நான் சொல்கிறேன்னா, இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம வந்தே பாரதே கொண்டு வந்திருக்கோம். பட் இன்னும் நம்ம அப்ராட்லலாம் பார்த்தோன்னா 300 km போகிற ஸ்பீட்லலாம் ட்ரெயின்ஸ் வந்துருச்சு. பட் நம்ம இந்தியாவில் இன்னும் அட்வான்ஸ் ஆகலை. இப்போ தான் நம்ம ஓரளவுக்கு அட்வான்ஸ் ஆகிட்டு வரோம். ஸோ அப்படி பார்க்கும்போது ரயில்வே செக்டாரும் மேபி நல்ல பொட்டன்ஷியல் டு பூம் செக்டார். இன்னும் இந்த பெட்ரோலியம் செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கவங்களாம் தவிர்த்துக்கலாம். ஏன்னா வந்துட்டு அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிக் கார்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ அவங்க வந்துட்டு எலக்ட்ரிக் சம்மந்தமாக பேட்ரி சம்மந்தமாக அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை மாற்றிக்கலாம். பட் ஸ்டில் இன்னும் இந்த IOC அந்த மாதிரி கம்பெனி நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை, இருந்தாலும் வந்துட்டு அது ரிலேட்டட் கம்பெனிஸில் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத குறைச்சிக்கிட்டு அவங்க நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சரிஸ்டிக்காக என்னென்ன கம்பெனி லைக் ஏஐ இருக்குது, ஏஐ செக்டார், பேட்ரி செக்டார், இன்னும் வளரக்கூடிய என்டர்டெயின்மெண்ட் செக்டார். ஸோ அவங்க அதிலலாம் ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. எங்கள் கிளைண்ட்ஸ் வரவங்கள்ட்ட நான் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே ஸ்டார்டிங் அண்ட் க்ரோயிங் நினைக்கிற செக்டாரை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது ஒரு செக்டார் வளருங்கிற நினைக்கிற செக்டாரை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டாப்பில் இருக்கிற செக்டாரை ஃபோக்கஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லுவோம். ஸோ டாப்புங்கிறப்போ என்னென்ன செக்டார் சொல்லுவோன்னா லைக் பெட்ரோலியம். ஸோ பெட்ரோலியம்ங்கிற ஆல்டர்னேட்டிவ் ஒன்று வந்துருச்சு. ஸோ EV காருங்கிறத நம்ம சென்னையில் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். மேபி இன்னும் நம்ம ஊர் சைடில் இன்னும் பார்க்கலனாலும் மேபி டெவலப் ஆகிடுச்சுன்னா EV வந்து அங்கே ஊர் சைட்லேயும் நம்மளுக்கு வந்து EV கார்ஸ்லாம் வந்துடும். ஸோ அப்படி வரும்போது நீங்கள் அந்த மாதிரி இப்போ பெட்ரோலியம், என்டர்டைன்மெண்ட், சினிமா அந்த மாதிரி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி செக்டார் ஸ்டார்டிங் செக்டார் EV அண்டு OTT பிளாட்ஃபார்ம் இது பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி செக்டார்ஸ் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஒரு சில செக்டார்ஸை அவாய்ட் பண்ணணும். ஸோ அவாய்ட் பண்ணக்கூடிய செக்டார்ஸில் மெயின் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் வந்து இன்டர்வெயின் ஆகிற மாதிரியான செக்டார்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ அதை எக்ஸாம்பிள் என்ன சொல்லனா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்கஹால் அண்ட் சிகரெட்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எப்போ வேணால் உள்ளே வந்து என்ன பண்ண முடியும்னா ஒரு டேக்ஸ் போட முடியும், அப்படி இல்லைனா பேன் பண்ண முடியும். பீகார்லலாம் பார்த்திங்கன்னா பேன் பண்ணியிருக்காங்க. பீகார், குஜராத்லலாம் ஆல்கஹால்லாம் பேன் பண்ணியிருக்காங்க. பட் கிடைக்குது, அதை நான் இல்லைன்னு சொல்லலை.
பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் உள்ளே வந்து இந்த மாதிரி செக்டார்ஸை நாங்கள் பேன் பண்ணுறோங்கிற செக்டாரை நீங்கள் ஃபோக்கஸே பண்ணக்கூடாது. அதர் செக்டார் க்ரோயிங் செக்டார் நிறையா இருக்குது, அதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டாக் மார்க்கெட், இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் 3 செக்டர் இருக்குது. லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப். இந்த 3 செக்டர் இப்போ எல்லா பீப்புளும் வந்து ஃபஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணுறது லார்ஜ் கேப் தான் இருக்கும். ஏன்னா சேஃப் கேம் ஆகணும்னு பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் ஆனால் ஸ்மால் கேப்லையும் மிட் கேப்லையும் பார்த்தீங்கன்னா வந்து இது ப்ராஃபிட் எடுக்கலாம் நிறைய. ஆனால் அவங்க வந்து பயப்படுறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஸ்மால் கேப் மிட் கேப்லாம் பார்த்தீங்கன்னா, மிட் கேப் கூட நீங்கள் ஓரளவு கன்சிடர் பண்ண. ஸ்மால் கேப்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோர் ரிவார்ட்ஸ் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்டில் ஏதாவது ஒரு பேட் நியூஸ்னால் முதல்ல அடி வாங்குறது ஸ்மால் கேப்பாக தான் இருக்கும். ஸோ மிட் கேப் லார்ஜ் கேப்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக நார்மலாக போகிறோம். இன்னும் பொட்டன்ஷியல் டு க்ரோயிங் ஸ்டாக்ஸாக நிறையா இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அவங்க எவ்வளோ பீரியட் ஆஃப் டைம் வந்துட்டு அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வைக்கிறாங்கங்கிறத பார்க்கணும். ரொம்ப ஷார்ட் டேர்ம் 1 or 2 இயர்ஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்துட்டு தாராளமாக ஸ்மால் கேப்லாம் அவங்க வந்து அப்ரோச் பண்ணலாம். இல்லை 10 இயர்ஸ் 15 இயர்ஸ்லாம் எய்ம் பண்ணுறாங்கன்னா அவங்க எந்த ஒரு பயமும் இல்லாமல் லார்ஜ் கேப் ஆர் மிட் கேப் வந்துட்டு அவங்க அப்ரோச் பண்ணுறது நல்லது. ஏன்னா மிட் கேப் கூட வந்துட்டு இன்னும் க்ரோ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ இது லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்புங்கிற டிசிஷனை விட அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி ஃபஸ்ட் பண்ண போகிறாங்கிறது தான் மெயின். ஸோ இப்போ ஒரு 5,000 இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க பண்ண போகிற மந்த்லின்னு முடிவு பண்ணாங்கன்னா அதில் ஒரு 50% வெயிட்டேஜ் வந்து லார்ஜ் கேப் கொடுக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெபிலிட்டி. ஸோ இந்த லார்ஜ் கேப் வந்து ஸ்டெபிலிட்டி கொடுக்கும். ஆனால் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் தான் என்ன பண்ணணும்னு கொடுத்தீங்கன்னா ரிவார்டு அதிகமாக கொடுக்கும். ஸோ 50% ஆஃப் த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்பில் பார்க் பண்ணுறது நல்லது. ரிமைனிங் அமௌண்ட்டை வந்து நீங்கள் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பில் ரிஸ்க்கும் நீங்கள் எடுக்கணும். ஸோ ஒருத்தவங்களோட ஏஜ் கேட்டகரியை பொறுத்து இந்த ரிஸ்க் ஃபேக்டருங்கிறது எடுக்கிற இது வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ நம்மலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ரிஸ்க் எடுக்கலாம். மேபி ஒரு ஏஜ்டு பீப்புள், ரிட்டையர் ஆன பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய அளவு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு சேஃபர் ஃபண்ட்ஸ்னால் லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் தான். ஆமாம். ஸோ அதுவும் இல்லாமல் மேக்ஸிமம் எஃப்டியில் போட்டுருவாங்க. ஸோ அது இல்லைனா லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து பெட்டர் ஆப்ஷன். ஸோ ஆஃப்டர் ஆல் திஸ் ஸ்டில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. அவங்களால ஸ்டார்ட் பண்ண ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கன்னா தாராளமாக அவங்க ஒரு ப்ரொஃபஷனல் தேடி போகலாம். ஸோ இப்போ ஐபிஓ ஒரு செக்டாரில் வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். அப்புறமா டக்குன்னு வந்து வாங்கிட்டு செல் பண்ணுவோம். நல்ல ஒரு ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணுவோம். இது வந்து ஒரு ஸ்மால் ட்ரிக் எல்லோரும் ஃபாலோ பண்ணாங்க. ஸோ இது நிஜமாக இது ஒர்க் ஆகுமா இல்லை எப்படி இது? இல்லை, மேக்ஸிமம் ஐபிஓஸ் உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். அது லிஸ்டிங் டே கெயின்ஸ்னு சொல்லுவாங்க. ஆனால் அது மாதிரி பண்ணுறது வந்து நாட் அட்வைசபிள். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஐபிஓன்னு பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் ஐபிஓ இருக்குது. எஸ்எம்இ அண்ட் மெயின் போர்டுன்னு சொல்லுவாங்க. எஸ்எம்இங்கிறது வந்து ஸ்மால் மிட் என்டர்பிரைசஸ். ஸோ இந்த டைப் ஆஃப் ஐபிஓஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன கம்பெனிஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல்ஸ் இருக்காது. பட் நீங்கள் வந்து மெயின் போர்டு ஐபிஓஸ் பார்த்தீங்கன்னா அதில் ஃபினான்ஷியல்ஸ் உங்களால் பார்க்க முடியும். ஸோ அந்த மெயின் போர்டு ஐபிஓ தான் உங்களுக்கு மேக்ஸிமம் கிடைக்காது. நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்காம போகிறது இந்த மெயின் போர்டு ஐபிஓ. ஆனால் எஸ்எம்இ ஐபிஓஸ் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் கிடைக்கும். பட் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு அலாட்மெண்ட் கிடைக்கணும். அலாட்மெண்ட் கிடைக்கலன்னா நீங்கள் பார்க் பண்ணி வச்சிருந்த அமௌண்ட்டே சும்மா இருக்குன்னு அர்த்தம். இப்போ எங்களை மாதிரி ட்ரேடர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10 days ஒரு இடத்துல பார்க் பண்ணியிருந்தாலே எங்களுக்கு அந்த இது வந்து லாஸ் தான். ஸோ அப்படி இருக்கிறப்போ நாங்கள் வந்து ஐபிஓ வந்து கிடச்சா நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் நம்மளுக்கு இங்கே அலாட்மெண்ட் ஆகுதாங்கிறதே டவுட்டு. ஸோ அப்படி இருக்கும் போது நீங்கள் மேபி ஒரு ட்ரை பண்ணுறீங்கன்னா தாராளமாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் கெயின் எடுக்கலாம். லிஸ்டிங் டே அன்றைக்கும் ஒரு நல்ல கெயின் கிடைக்கும். அந்த மாதிரி எடுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஐபிஓ அவாய்ட் பண்ணிக்கலாம். ட்ரேடிங் எடுத்தால் ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் 2 இருக்குது. இந்த ஃபண்டமெண்டல் அனலைஸ் எப்படி கற்றுக்கலாம், டெக்னிக்கல் அனலைஸ் எப்படி கற்றுக்கலாம்? ஃபண்டமெண்டல் வந்துட்டு பியூர் அண்ட் பியூர் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் மட்டுமே உள்ளது. அது வந்து அந்த ஃபண்டமெண்டல்ஸ் வந்து நீங்கள் ட்ரேடிங் வர கம்பேரே பண்ணக்கூடாது. ஸோ டெக்னிக்கல்ஸ் வந்துட்டு பியூர் அண்ட் பியூர் ட்ரேடிங்காக உள்ளது. லைக் ஃப்ரம் ட்ரெண்ட் அனாலிசிஸ்லேருந்துட்டு லாஸ்ட் அவங்க ஃபிபனாக்கி பேட்டர்ன்ஸ் எல்லாமே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டெக்னிக்கல்ஸ். இதை தவிர்த்து நிறைய இருக்குது. ஸோ கம்ப்ளீட்லி ஃபார் ட்ரேடிங் பர்பஸ்க்கு அந்த ட்ரேடிங் அந்த 4 டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங்லாம் இருக்குது. இன்ட்ராடேன்னு சொல்லுவாங்க, ஸ்விங் சொல்லுவாங்க, பொசிஷனலு, இதெல்லாம் வந்துட்டு அவங்க ட்ரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் டெக்னிக்கல்ஸ். ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காகவே உள்ளது. ஸோ அதில் வந்துட்டு நம்ம கம்பெனி வேல்யூவேஷனு, கம்பெனியோட குவான்டிடேட்டிவ் குவாலிட்டேட்டிவ் பர்ஃபார்மன்ஸு, ஸோ எல்லாத்தையும் கம்ப்ளீட் அனாலிசிஸ் பண்ணுறது வந்துட்டு ஃபண்டமெண்டல்ஸில் வரும். ஸோ இப்போ ஆல்கோ ட்ரேடிங் ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதை பற்றி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லு. ஆல்கோ ட்ரேடிங் பார்த்திங்கன்னா அதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளுக்கு தேவையான ஸ்ட்ராட்டஜிஸு இல்லை நமக்கு தேவையான கான்செப்ட்ஸு எது வந்துட்டு நம்ம அதை ரெப்ளிகேட் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதை மட்டும்தான் நம்ம அந்த சிஸ்டம்க்கு வந்து நம்ம ஃபீட் பண்ணுறோம். ஸோ அது என்ன மார்க்கெட்டோட சென்டிமெண்டல்ஸ்க்கு ஏற்ற மாதிரிலாம் ஆக்ட் ஆகாது. மார்க்கெட்டோட ப்ரீவியஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஏற்ற மாதிரிலாம் ஆக்ட் ஆகாது. நம்ம என்ன ஃபீட் பண்ணியிருக்கோம், கரண்ட் மார்க்கெட் என்ன சுச்சுவேஷன், அதுக்கேற்ற மாதிரி தான் அது ஆக்ட் ஆகும். ஸோ அதில் வந்துட்டு நிறைய எரர்ஸ் உங்களால் பார்க்க முடியும். அதில் சக்ஸஸ் ரேட்டும் இருக்குது, ஃபெயிலியர் ரேட்ஸும் இருக்குது. பட் பெரிய அளவில் சக்ஸஸ் ரேட்டு இன்னும் வரல. பட் ஸ்டில்
நான் வந்துட்டு மேனுவலி நீங்கள் ட்ரேட் பண்ணுறத பெட்டர்னு சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு மார்க்கெட்டோட ப்ரீவியஸ் டேட்டாலாம் எப்படி ஆகும்னு உங்களால் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஃபீட் பண்ணுற இன்ஃபர்மேஷனையும் தவிர்த்து உங்களால் நிறைய யோசிக்க முடியும். ஸோ அதெல்லாமே வந்துட்டு மேனுவலி பண்ணால் தான் உங்களால் மார்க்கெட் வந்துட்டு ஒரு கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு பண்ண முடியும். ஸோ அது ஜஸ்ட் லைக் தட் உங்களோட ஒரு இன்புட்ஸை மட்டும் ரெப்ளிகேட் பண்ணுதுன்னா அது எந்த ஒரு எமோஷன்ஸும் அங்கே ப்ளே ஆகாது. ஆனால் நீங்கள் ட்ரேட் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த எமோஷன்ஸ்லாம் ப்ளே ஆகும். ட்ரேடு திடீர்னு எக்ஸிட் பண்ணுறதோ இல்லை வந்துட்டு மேலும் ஆவரேஜ் பண்ணுறதோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. பட் இந்த ஒரு எரர்ஸ்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் மேனுவலி ட்ரேட் பண்ணுறது ட்ரேட் பண்ணுறது இஸ் பெட்டர் சொல்கிறீங்க. ஓகே. அண்ட் ஆல்சோ இப்போ வந்து இந்தியன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா செம்ம டவுனில் இருக்குது. ஸோ இப்போ வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்குமா இல்லை எப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஓகே. ஸோ இந்தியன் மார்க்கெட்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்ரி 2 to 3 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு கரெக்ஷன் இருக்கும். ஸோ 2016 பார்த்தீங்கன்னா டிமானிட்டைசேஷன் நடந்துச்சு. லைக் இந்த 1000 rupees 500 rupeesலாம் செல்லான்னு சொன்னப்போ மார்க்கெட் கீழே வந்துச்சு. ஸோ அடுத்து ஜிஎஸ்டி கொண்டு வந்தப்போ மார்க்கெட்டில் ஒரு கரெக்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு கோவிட் வந்தது. நெக்ஸ்ட்டு ரஷ்யன் யுக்ரைன் வார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போட டேரிஃப். ஸோ எவ்ரி 2 to 3 இயர்ஸ் ஏதாவது ஜியோ பாலிட்டிக்ஸில் நடக்கிற சேஞ்ச்னால நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் கரெக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த கரெக்ஷனில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்வெஸ்டர். இந்த கரெக்ஷனை பார்த்து நீங்கள் பயந்தீங்கன்னா மார்க்கெட்டுக்குள்ளே வந்துடாதீங்க. ஸோ அதுதான் நான் சொல்கிறது. ஸோ இந்த கரெக்ஷனை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்தியா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்தியா வந்து ஒரு நல்ல டெவலப்பிங் எக்கனாமி. ஸோ இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம இந்தியாவில் இருந்துகிட்ருக்கு. அண்ட் எவ்ரி 10 இயர்ஸ்க்கு ஒரு ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து அதோட மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது, டிக்ரீஸ் ஆகிறது கிடையாது. ஸோ பயப்படாமல் தாராளமாக இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணலாம். எவ்ரி ரிசெஷன் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் இன்வெஸ்டர்ஸ். ரிசெஷனை பார்த்து பயப்பட வேணாம், அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பாருங்கள். ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இந்த ஹெச்எம்பி வைரஸாக என்ன ஹெச்எம்பிவி நாங்கள் அதுக்கு கூட அது ஹெச்எம்பி வைரஸ் ஒன்றும் பெரிய அளவு ட்ரெண்ட் ஆகலை. பட் ஸ்டில் அதுக்கும் நாங்கள் அலர்ட்டாக வந்துட்டு கொரோனா வைரஸை நாங்கள் எப்படி மிஸ் பண்ணமோ அந்த மாதிரி இந்த வைரஸை நாங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக இதுலேயும் நம்ம வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு போடணும் அப்படின்னு நாங்கள் முடிவெடுத்து எல்லாத்துக்கும் ரெடியாக இருந்தோம். பட் ஸ்டில் அது கொரோனா மாதிரி ஆகலை. பட் ஓகே. ஸோ எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டே எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பேட் நியூஸ் வந்து எப்போலாம் கேட்குறீங்களோ அப்போ தான் எங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸே இருக்கும். ஸோ மார்க்கெட் சூப்பராக போயிட்டுருக்கு நீங்கள் கேள்விப்படுவீங்களே அப்போலாம் எங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸே இருக்காது. அப்போ நாங்கள் வாங்கி முடிச்சிருப்போம் ஆல்ரெடி. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஒரு ப்ரொஃபஷனலும் ஒரு பிகினரும். ஸோ பிகினர் என்ன நினைப்பாங்க, ஏறுறப்ப தான் வாங்கணும்னு நினச்சி டாப்பில் வாங்கிட்டு இருப்பாங்க எல்லா ஸ்டாக்கையும். ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அது எப்பப்போலாம் அந்த ஒரு கம்பெனிக்கு பேட் நியூஸ் வருது, எப்பப்போலாம் ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸ் ஒன்று அஃபெக்ட் ஆகுதோ அப்போ தான் எங்களோட சான்ஸ். ஸோ நாங்கள் அப்போ எந்த ஸ்டாக் எப்போ ஃபண்டமெண்டலாக வந்து எங்களுக்கு நல்லா கிடைக்குதோ அப்போ தான் நாங்கள் அந்த ஸ்டாக்ஸே பர்ச்சேஸ் பண்ணுவோம். எல்லா ட்ரேடர்ஸ் பண்ண மெயின் தப்புனா உள்ளே வந்துடுவாங்க. ஆனால் எக்ஸிட் ஆகிற டைம் தப்பான டைமில் எக்ஸிட் ஆனாலே லாஸ் ஆகும். ஸோ அதை எப்படி அவங்க வந்து பேலன்ஸ் பண்ணணும்? ஓகே. இது பொறுத்தவரையும் நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ஆகணும். இதுக்கு டெக்னிக்கல்ஸ் கண்டிப்பாக தேவை. சார்ட்டை ரீட் பண்ணுறது தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா சார்ட்டை ரீட் பண்ண தெரிஞ்சால் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது ஆர் இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு சப்ளை ஜோன் இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் இந்த இடத்துல நம்ம வெளில வரணுங்கிறதே அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியும். ஸோ இது நீங்கள் கேட்டது நல்ல கொஷின் தான். இது ஆப்வியஸாக நிறைய பேருக்கு தெரியறதில்ல. என்ட்ரி எடுத்துடுறாங்க, ஒரு ஸ்வைப் பண்ணி ஈஸியாக என்ட்ரி எடுத்துட முடியுது. ஆனால் எங்கே எக்ஸிட் ஆகணும்னு நீங்கள் பாதி பேர் முக்கால்வாசி பேருக்கு இங்கே தெரியறதில்ல. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சார்ட் ரீடிங்கில் தான் தெரியும். ஸோ ட்ரேடிங்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 types ஆஃப் பீப்புள் தான் இதில் இருப்பாங்க. ஒன்று கான்செப்ட்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க, இன்னொன்று ஸ்ட்ராட்டஜிஸில் ட்ரேட் பண்ணுறவங்க. ஸோ ஸ்ட்ராட்டஜிஸில் ட்ரேட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு செட்டப் வச்சுருப்பாங்க. இதை தாண்டினா என்ட்ரி, இது 10 பாயிண்ட் என்னோட டார்கெட்டு, 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி டைப் ஆஃப் ட்ரேடிங். கான்செப்ட்ஸ் டைப் ஆஃப் ட்ரேடிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லேர்ன் பண்ணியிருப்பாங்க. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், பிவட், ஃபிபனாக்கி, ஸ்மார்ட் மணி கான்செப்ட் எல்லாம் லேர்ன் பண்ணிவிட்டு அந்த செட்டப்பில் வந்து எடுக்கிறவங்க கான்செப்ட்ஸ் டைப் ஆஃப் ட்ரேடிங். ஸோ அவங்க எந்த டைப் ஆஃப் ட்ரேடிங் அவங்க சூட் ஆகுதோ, எது படிச்சிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க எக்ஸிட் பர்பஸாக அவங்க டிசைட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் என்ட்ரு ஆகணும் எக்ஸிட் ஆகணுங்கிற நிறைய பேர் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க, அது தப்பு. ஸோ ப்ராப்பரான இது எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ஒரு நல்ல மென்டார்ட்டை கற்றுக்கிட்டால் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் ஸ்டாப் லாஸை இக்னோர் பண்ணிவிட்டு பாதி பேர் ஸ்டாப் லாஸே போடுறதில்ல. மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும்னு ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. கரெக்ஷன் ஆகிற மார்க்கெட் வந்துட்டு உடனே ரிவர்ஸ் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா சில ஸ்டாக்லாம் வந்துட்டு ஹையில் வந்துட்டு கீழே விழுதுன்னா அது திருப்பி அந்த ஹையை பார்க்குறதுக்கு மந்த்ஸ் கணக்கில் டைம் ஆகுது. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, 5% லாஸ் பார்த்தவங்க 30% லாஸ் பார்க்குறாங்க, 30% லாஸ் பார்க்குறவங்க 100% லாஸ் முடிஞ்சு. அப்புறம் மொத்தம் போய்னா கேபிட்டலும் காலி, ட்ரேடிங் ஜர்னி அதுக்கப்புறம் இவங்களால யோசிச்சு பார்க்க முடியாதான் போயிடும். ஸோ ஸ்டாப் லாஸ்னுங்கிறது ஒரு முக்கியமான, அதாவது ப்ராஃபிட் பண்ணுறது செகண்டரி, அவங்க கேபிட்டலை சேஃப்கார்ட் பண்ணுறது ப்ரைமரியாக வச்சுக்கணும்.
ஸோ ஸ்டாப் லாஸ் இஸ் மஸ்ட். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட அவங்களோட செட்டப்பை ரெடி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். அண்ட் நீங்கள் வேறு ஏதாச்சும் சொல்ல விரும்புகிறீங்களா? ஸோ எங்கள் எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றணும்னா சிக்மா ட்ரேடர்ஸை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு அண்ட் மார்க்கெட்டும் நல்ல சுச்சுவேஷனில் இருக்குது. இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஷியோர் சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ உங்கள் டைம் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் கூட ஆடியன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நல்லா இன்ட்ராக்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ எங்கள் டீம் சார்பாக ஒரு ஸ்மால் கிஃப்ட் மட்டும் உங்களுக்கு. ஓகே.